இப்போ நம்மலாம் கைடு வாங்குவோம்ல அந்த காலத்தில், கோனார் அது இதெல்லாம் கைடு வாங்கி கொஸ்டின் போட்டு ஆன்சர் கரெக்டாக எழுதியிருப்போம். ஞாபகம் ஸ்கூல்லலாம் கைடு வாங்குவோம், எக்ஸாம் கைடு வாங்குவோம். அது ஒரு பப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெட்டில் உனக்கு ஃபுல்லாக இருக்குது எக்ஸஸ். ஸ்கூலு, காலேஜு, அதில் நான் பண்ணுற பணம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது. இப்போ நாங்கள் நீட்டு வச்சுக்கின்னு டான்ஸ் ஆடுறோமே, என்ன சாருன்னா எத்தனை லட்சம் தெரியுமா உனக்கு டியூஷன் ஃபீஸு? ஆனால் நம்ம ஊரில் கவலை இல்லை. நம்ம ஊரில் பாப்புலேஷன் பேசுக்குது, அவன் பிஸ்னஸ் அவன் பிடிச்சிப்பான். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாகவே எடுத்துன்னு போயிட்டீங்க. இந்த பக்கமும் பிஸ்னஸாகவே வந்து வலைதளம் பெருசாயிடுச்சு. இப்போ எதை ஆஃப் பண்ண போகிறாங்கன்றது வந்து குழந்தைங்க கையில் இல்லை, பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் எஜுகேஷனே தனியாக இருக்குது தெரியுமா? அவங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, நெட்டில் ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு அமைப்பு. அதில் அவங்கள என்ரோல் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமுக்கு நெட்டை ஓப்பன் பண்ணி படிச்சுப்பாங்க. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சேகேன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு எபிசோடும் பயங்கர காரசாரமாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த சோஷியல் மீடியான்னு வரும்போது அவர் வேற லெவலில் தான் யோசிச்சு வச்சிருக்காரு போல இருக்கு. கேளு அடுத்த கேள்வி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசுனது ஃபைன், ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் ரிலீஜியஸ் பற்றி பேசுனீங்க, இல்லை நீ இந்த கம்யூனிட்டி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்க, தட்ஸ் ஃபைன். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதே சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த கொரோனா வந்த டைமில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது ஸ்கூல்ஸே வந்து ஷட் டவுன் பண்ணி, காலேஜே ஷட் டவுன் பண்ண அந்த டைமில் கூட இந்த நெட்வொர்க்கிங்கை வச்சு, இந்த சோஷியல் மீடியா வச்சு வீட்லேயே வந்து உட்காந்து பாடங்களை சொல்லி கொடுத்து எக்ஸாம்லாம் நடத்தி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு வந்து எஜுகேஷன் மூலமாக வந்து இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. லெக்சரர் ஒரு ஊரில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஒரு ஊரில் இருக்காங்க. இது வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி வேணாலும் நடக்குது இல்லை சார்? பீயிங் இட் மியூசிக், இல்லை வந்து டான்ஸ் ஆகட்டும் சரி, யோகா ஆகட்டும் சரி, எனி கைண்ட் ஆஃப் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆகட்டும் சரி, இல்லை எஜுகேஷன் ஆகட்டும் சரி, இந்த சோஷியல் மீடியானால அதெல்லாம் பயங்கர அட்வான்டேஜ் தானே. அதுவும் டினை பண்ண போகிறீங்களா? நான் ஏமா டினை பண்ணணும்? எனக்கு டினை பண்ணுறதுன்னு என்ன என்னுடைய அதான் இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, வருமானம் பத்தாத வாத்தியாரெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஓப்பனாக சொல்கிறேன், பாடம் சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டான் கிளாஸில். சரி, எல்லாத்துக்கும் ஏதாவது சரியா கேளு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், டியூஷனில் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு உன் பையன் வீக் ஆகிறான், நான் சாயங்காலம் 5லேருந்து 7 வரைக்கும் டியூஷன் எடுக்கிறேன், வர சொல்லுன்னு துடு சம்பாதிப்பான். சார் இதெல்லாம் நடக்கிறது தான். இது தேவையில்லாத டாபிக்ல அந்த மாதிரி. அப்போ நெட் இல்லை, அப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெட்டு வந்த உடனே கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அட்வான்டேஜ் தான் சொல்லணும், அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா டைமில் இந்த ஊரடங்கு உத்தரவு நம்ம யாருமே வாழ்க்கையில் அதை வந்து பார்த்ததே இல்லை சார். வார் டைமில் வரும், கலவரம் டைமில் வரும். அது நம்ம நாட்டிலலாம் அவ்வளோ நடக்கலை. இங்கே வார் நடந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. சவுத் இந்தியாவில் அதெல்லாம் நடக்கலை, வாரே வராது. ஏன்னா நம்ம ஜியோகிராஃபிக்கலாக கீழே இருக்கிறதுனால. வடநாட்டில் சைனா பாகிஸ்தான் பார்டர் இருக்கிறதுனால அங்கே ஒரு சின்ன வார் நடந்திருக்கு. அதில் அப்போது இது பண்ணது. அந்த ஊரடங்கு உத்தரவு முழுசாக வந்த உடனே ஒரு காலகட்டத்துக்கு மேலே இருந்ததுனால குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்திட்டோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சது. ஆனால் இதில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, டிவியில் நியூஸ் படிச்சிருப்ப. நீ என்ன வாத்தியாருங்க பெண்களை ஸ்க்ரீனில் வந்து அதெல்லாம் வேற நடந்தது. இருங்க சொல்கிறேன், இருங்க. அந்த மைனஸையும் சொல்லணும்ல, ப்ளஸ்ஸை சொல்லும் போது மைனஸையும் சொல்லணும்லம்மா. என்னதான் சார் நான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். இருங்க கொஸ்டின்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு உண்டான பதிலை தான் உன்னால் தாங்க முடியல.
இது ஒரு பக்கம். ஓகேயா? இப்போ இந்த இன்டர்நெட் எஜுகேஷன் இருக்குல்ல, இன்டர்நெட் எஜுகேஷனே வேணாம், ஒரு வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்குறதோ அதெல்லாமே இல்லாமல் உங்களுக்கு இந்த டியூஷன் மாதிரி டியூஷன் எடுத்து எப்படி சொல்லுங்க, ஒரு ஒரு இப்போ நம்மலாம் கைடு வாங்குவோம்ல அந்த காலத்தில், கோனார் அது இதெல்லாம் கைடு வாங்கி கொஸ்டின் போட்டு ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கோம். ஞாபகம் ஸ்கூல்லலாம் கைடு வாங்குவோம், எக்ஸாம் கைடு வாங்குவோம். அது ஒரு ஒரு பப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெட்டில் உனக்கு ஃபுல்லாக இருக்குது எக்ஸசைஸ். ஓகேயா? சரி. நிறைய சைட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்னே அவசியம் இல்லைம்மா, அந்த அளவுக்கு வந்துருச்சு எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொரு மேக்ஸும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு ஆன்சர் அரைவ் பண்ணணும், ஃபார்முலா டெரிவைசேஷன் எல்லாமே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும், மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், பாட்னி, ஜுவாலஜி, எந்த சப்ஜெக்ட் ஒன்றா எடு, எல்லாமே நெட்டில் வந்து வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, பசங்க எந்த அளவுக்கு குழந்தைகள் அந்த அந்த மாணவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாணவ பருவத்தில் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை போய் உள்ளே போய் படிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேயா? இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சுச்சுவேஷன். ஓகே, இதை வந்து நீ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த வலைதளத்தில், சமூக வலைதளத்தில் இல்லை இன்டர்நெட்டில் இருக்கிற இந்த வேர்ல்டில் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குமா, எஜுகேஷனல் வெப்சைட்ஸு. யூடியூப்பில் எவ்வளோ லெக்சர்ஸ் இருக்குது, கடலுக்கும் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகே, ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறது. இதை வந்து நீ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உன்னை விட மாட்டாங்க. ஏன் சொல்லு? ஏன்? எனக்கு பிஸ்னஸ் போயிடும். ஆமாயா? You have an answer for everything, sir. ஸ்கூலு, காலேஜு, அதில் நான் பண்ணுற பணம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது. இப்போ நாங்கள் நீட்டு வச்சுக்கின்னு டான்ஸ் ஆடுறோமே சார். என்ன சாருன்னா எத்தனை லட்சம் தெரியுமா உனக்கு டியூஷன் ஃபீஸு? இப்போ நீ கேட்ட நெட்டில் போய் படிச்சுக்கன்னு சொல்ல அவனை சொல்ல மாட்டான். புரியுதா? நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆமாம், சார் 5 லட்சம் 10 லட்சம். சார் நீங்க உங்களே உங்க இருமா, கான்ட்ரோவர்சியா பேசுறீங்க. கான்ட்ரோவர்சிலாம் கிடையாதுங்க. அதாவது இன்டர்நெட் வழியாக கல்வி கற்பது என்பது மிகச்சிறந்த ஒன்று. எண்ணற்றவர்களுக்கு, எண்ணற்ற கல்வி பிரிவுகளுக்காக அனைத்தும் அந்த வலைதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை திறமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நமக்கு அதற்கு வழி இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களே வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். எவ்வளோ பெற்றோர்களுக்கு வந்து தைரியம் இருக்குது சொல்லு? பையனை வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சு நேராயத்தும் போய் போர்டு எக்ஸாம் 10ஆவதும் 12ஆவதும் எழுத வைக்கிறதுக்கு. அது அந்த மாதிரி நம்ம பழக்கப்படல இல்லை சார். ரைட். இப்போ அடுத்தது வரேன். இப்போ கிளம்பியிருக்காங்க பெற்றோர், தெரியுமா உனக்கு? ஸ்கூலுக்கு அமிச்சா என் பையன் கெட்டு போகிறான், என் பொண்ணு கெட்டு போகுதுன்னு வந்துட்டாங்க. கெட்டு போகிறான் கெட்டு போகுதுன்னா நீ நினைக்கிறது இல்லை. லைக் வந்து அவனுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடுது, அடக்குமுறை ஜாஸ்தி ஆகுது, இந்த பனிஷ்மெண்ட்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த ரெகுலேஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? அது பேட் வே ஆஃப். இருங்க, தேர் ஆர் பேரண்ட்ஸ் ஹவ் கம் அப் நவ், டோன்ட் சென்ட் சில்ட்ரன் டு ஸ்கூல்ஸ் வந்துட்டாங்க. நீங்க இருமா, நீ எவ்வளவு நாள் டான்ஸ் ஆடுவ? இல்ல நீங்க இத நீங்க எப்படி நீங்க இல்ல இப்ப ஆரம்பிச்சிருச்சு இந்தியால கடந்த 5-6 வருஷமா பெரிய பெரிய குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் டு யூ திங்க் தட் நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை இப்போ. அதுவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சொல்லு? நீ ஸ்கூல் நடத்துற விதம். சார் இது நீங்க எப்படி சார் அக்செப்ட் பண்ணிட்டு இப்படி அக்செப்ட் பண்றது இல்லம்மா, இதெல்லாம் நடக்குதுமா. உனக்கு தெரியுமா தெரியாதா? There are parents who don't want to send their children to the schools. இன்று இருக்கக்கூடிய பெற்றோர்களில் சிலர் தன் குழந்தையை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதற்கு தயாராக இல்லை. இது தெரியுமா தெரியாதா? இதே அந்த நெட்லிங் இது போய் பாரு, வளர ஆரம்பிச்சிச்சு பாரு, அசுர வேகத்தில் வளர்ந்துனுக்குது இப்போ. ஆனால் நம்ம ஊரில் கவலை இல்லை. நம்ம ஊரில் பாப்புலேஷன் பேசுகுது, அவன் பிஸ்னஸ் அவன் பிடிச்சிப்பான். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாகவே எடுத்துன்னு போயிட்டீங்க.
இந்த பக்கமும் பிஸ்னஸாகவே வந்து அந்த வலைதளம் பெருசாயிடுச்சு. இப்போ எதை ஆஃப் பண்ண போகிறாங்கன்றது வந்து குழந்தைங்க கையில் இல்லை, பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நான் எதையுமே தப்பாக சொல்லல, அங்கே இன்னும் இருக்குதோ அதை சொல்கிறேன் நான். இன்னொன்று வந்து அஃபோர்டபிலிட்டி. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த கடந்த ஒரு 30-40 வருஷத்தில் சிலபஸை ஏற்றிக்கினே வந்துட்டீங்களோ, 1970 இருந்த சிலபஸுக்கும் 2025 இருக்கிற சிலபஸையும் நீ பிரித்து பார்த்தீங்கன்னா பயந்துருவ நீ. அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்துட்டேன், அவ்வளோ ஹெவியாக எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த சின்ன மூளைக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி 1970 இருந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரு, அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஸ்ட்ரக்சருக்கும் வேறு மாதிரி. என் ஸ்கூலுக்கு அமிச்சா நான் தான் சோறு போடுவேன், நான் போடுற சாப்பாடு தான் அவன் சாப்பிடணும், நீ ஒதுங்கி நில்லுன்றான். புரிஞ்சுதா? நான் அனுப்புகிற ஏசி பஸ்ஸில் தான் வரணும், நீ கொண்டாந்து விடக்கூடாது. அது வேற ரூலு. இதெல்லாம் பிடிக்கல நிறைய பேருக்கு. எல்லாம் ஸ்கூல் வேணான்றாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அசோசியேஷன் வந்திருக்கு, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் தன் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதில்லை. அவங்க சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். அதாவதுமா, நான் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா, பிறந்ததுலேருந்து என்னை பார்க்குது. என்னுடைய ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தையோட வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது. நான் சொல்லிக் கொடுக்குறத விட ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தை கேட்கும். ஒத்துக்கிறியா? கண்டிப்பாக சார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சொல்லிக் கொடுக்குறத விட அந்த நெட்டில் போய் அது படிக்கும்போது அது ஏற்றுக்குது. புரியுதுங்களா? சமூக வலைதளத்தில் வந்து கல்வி பயிற்சிகள் முழுவதுமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அடைந்திருக்கிறோம். அது வந்து அதான் அங்கே தான் ஏ ஃபார் ஆப்பிள்லேருந்து ஏ ஃபார் அஞ்சலி வரைக்கும் இருக்க. புரியுதா? இது எதுக்கு ஸ்கூலுக்கு? ஏ ஃபார் ஆப்பிள் படிக்கிறதுக்கு எதுக்கா ஸ்கூலு? 2.5 வயசுல எதுக்கா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற நீ? ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு போ. இவ்வளோ சொஃபஸ்டிகேஷன் பாருமா. ஸ்வீடன் இருக்குல்லம்மா, ஸ்வீடன், டென்மார்க், நார்வே இந்த சைட்லலாம் வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி ஷிப் எடுத்துன்னு போனாங்கன்னா 3 months 4 months 6 monthsலாம் கூட ஃபிஷிங் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே. அவங்க குழந்தைய எங்கே விட்டு போவாங்க? அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஷிப்பை. 2 பேர் போதும், ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணுவாங்க 3 மாதம். அப்புறம் வந்து போர்ட்டுக்கு வந்து அதை விற்று பணம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்கள வந்து விட்டு போக முடியாது. அவங்கெல்லாம் இஷ்டம் இல்லை. அவங்க வந்து குழந்தைங்கள தங்களோட தான் ஷிப்பில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் எஜுகேஷனே தனியாக இருக்குது, தெரியுமா? அவங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. நெட்டில் ஒரு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு அமைப்பு. அதில் அவங்கள என்ரோல் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமுக்கு நெட்டை ஓப்பன் பண்ணி படிச்சுப்பாங்க. மார்னிங் 9 to 11:30, ஆஃப்டர்நூன் 3 to 4:30. அங்கெல்லாம் எஜுகேஷன் கரிக்குலம்லாம் ரொம்ப கம்மி தான் யூரோப்லலாம். இங்கே இருக்கிற மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் காலையில் அடுப்பு ஏற்றுறீங்களா, நைட்டு 10 மணி வரைக்கும் சூப் போடுறீங்களா? ஆமாம். என்ன சரி சார், சரி. இன்னும் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கல? இதிகாச புராணங்கள் தான் சொல்லிக் கொடுக்கல. வாட்ஸ் ராங் இன் தட்? என்ன அதையும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை மூளை கரைஞ்சி இறங்கிடும் காது வழியாக வெளியே. ஓகே சார், நீங்க பேசுறது தான் சார் பெஸ்ட். நான் பேசுறது பெஸ்ட்டெல்லாம் இல்லை, இவ்வளோலாம் இருக்குது. சமூக வலைதளங்களில் கல்வி பயிற்சிகள் என்பது சாலச் சிறந்த ஒன்று. அதை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமேயானால், அதை தாண்டி ஒரு எஜுகேஷனே இல்லைன்றது என்னுடைய எண்ணம். நீ யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். மாதா பிது குரு தெய்வம் எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்போல்லாம் இல்லை. சமூக வலைதளம் தான் குரு. வணக்கம். தெரியாமல் இந்த டாபிக் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஃபீல் பண்ணுற ரேஞ்சில் என்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.